உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் தெரியும். ஒரு கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். அவர் சில காரியங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், இல்லை தெய்வ காரியங்கள் இல்லை. அவர் ஒரு முறை ஒரு குடும்பத்தில் சொன்னார், ஒரு சகோதரி அவங்க திருப்பி அது ஃபர்ஸ்ட் உள்ள ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த தெய்வ மனுஷன் சொன்னார், இனிமேல நான் உங்களை சபையில் ஏற்ற மாட்டேன், நீங்கள் சபைக்கு வரக்கூடாது. பைபிளின் படி அது தப்பு. நமக்கு தெரியும், ஒரு மனைவி உயிரோடு இருக்கிறப்போ வேறொரு மனைவி ஒரு பெண்ணை கட்டுனா அது பாவம். ஒரு மனைவி இறந்து போயிட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணால் அது ஆண்டவர் அங்கீகரிப்பாங்க. அப்போ ஆண்டவர் வெறுக்கிறது பைபிளுக்கு மாறான சட்டம் என்பதனால அந்த தெய்வ மனுஷன் சொன்னார், இனிமேல நீங்க இந்த ஆலயத்திற்கு வரக்கூடாது. அப்போ அவங்க வீட்டில் நல்ல வாலிபனாக இருந்த அந்த சகோதரருடைய தம்பிமார்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த தெய்வ மனுஷனை அடிப்பதற்கு போனாங்க. நீ என்ன சொல்றது, ஆலயம் எல்லாரும் வர்றதுக்குரியது, நாங்கள் வருவோம், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக கரங்களை நீட்டி அடிப்பதற்காக போனாங்க. உண்மையான சம்பவம் நாங்கள் பார்த்தது. தெய்வ பிள்ளைகளே, அன்று எல்லாரும் போய் விலக்கி அப்படி செய்யக்கூடாது, ஊழியங்களை கனம் பண்ணணும், ஊழியர்களை கனம் பண்ணணும், அவங்க வார்த்தைகளுக்கு கனம் கொடுக்கணும், நீங்கள் செய்ததான் தப்பு, நீங்கள் அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சிலர் சொன்னாங்க. அது அப்படி சர்ச்சுக்கு ஏன் வரக்கூடாது, எல்லாரும் வரலாம் அப்படின்னு சிலரும் பேசினாங்க. எப்படி அந்த ப்ராப்ளம்லாம் மாறிட்டு தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு மாதம்தான் அந்த பாஸ்டருக்கு விரோதம், அந்த தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக கரம் நீட்டி அவரை அடிப்பதற்காக போன ஒரு வாலிப பையன், அவன் மதுரையில் படிச்சுட்டு இருந்தான். ஒரே மாதத்தில் அவன் திடீரென்று காலேஜ் போவதற்காக பஸ்ஸில் ஏறி யாத்திரை செய்வதற்கு ஏறினா டிரைவருக்கு தெரியல, டக்குன்னு பஸ் எடுத்துச்சு, அவன் கீழே விழுந்தான். அந்த வண்டி டயர் அந்த பையனுடைய தலையின் மேலே ஏறி இறங்கிச்சு. அந்த பையன்தானா என்று சொல்லி அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்படியே தலை அப்படி செதஞ்சு போச்சு. தெய்வ பிள்ளைகளே, அது நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ கேட்டதும் கண்டதுமான காரியம் இன்னைக்கு உள்ளத்துல இருக்கு. அந்த தெய்வ பயம் இன்னும் உள்ளத்துல இருக்கு. நம்ம யாரும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவங்களை அற்பமா எண்ணவும் கூடாது, பேசவும் கூடாது. நமக்கு ஜாக்கிரதை வேணும். தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழுவுறுங்கள். கழுவுறுந்தாலும் சந்தோஷப்பட்டாலும் நடுக்கத்துடன் தான் செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்து தான் அவரை என்ன செய்யணுமா? சேவிக்கணும். நம்முடைய தகப்பன் அன்புள்ள தேவன் தான், ஆனா அவர் நீ பற்றிக்கிற அக்கினி நீதி உள்ள நியாயாதிபதியுமா இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவங்களை கனம் பண்ணணும், கர்த்தருக்கு கனம் கொடுக்கிறோம். அவரும் நாமத்து மகிமைக்கா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க நம்ம, அவருடைய நாம மகிமைக்கா நிற்கணும் தெய்வ பிள்ளைகளே. ஸோ கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே நம்ம களி கூறணும். கடைசி வசனம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் உடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாங்க. நம்ம அதுக்காக தான் காத்திருக்கிறோம். இந்த உலகத்துக்காக ஓடி அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போக கூடாது தெய்வ பிள்ளைகளே. ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எண்ணி செலவிடணும். நான் கடந்த மாசத்துல ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். திடீரென்று சொல்லி பரலோகத்துல ஒரு புத்தகம் திறக்கப்படுறது. ஒரு புக்கு, பெரிய புக்கு, அதுல நிறைய பேருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. திடீர்னு என்னுடைய பேர் அதுல எழுதப்பட்டு வாசிக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, அதுல பேர் எழுதப்பட்டாதான் அங்க போக முடியும். இந்த மனதினமும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பேர் அங்க இருக்கா, நான் அங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கேன்னா ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் யோசித்து வைக்கணும். தெய்வ பிள்ளைகளே, பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே தான் அவர் களி கூர்ந்து அவர் பாதத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக
ஓடுவோம், கர்த்தருக்காக நிற்போம், பரிசுத்தமா ஜீவிப்போம், பயபக்தியோடு ஜீவிப்போம், அவருடைய வருகைக்காக ஆயத்தமா காத்திருப்போம். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த நாளில் கர்த்தரை அண்டி அவர் பாதத்தில் வந்து இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். நம்மளை பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் மாற்றின அந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, praise the Lord.